சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டோம். சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவி வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் ஓரளவிற்கு கூட்டணியை உறுதி செய்துவிட்டன. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்து தேர்தலை சந்திப்பதாக அறிவித்துவிட்டது. ஆனால் தவேக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூறியும் எந்த கட்சிகளும் இன்னும் கூட்டணிக்கு வரவில்லை. அன்புமணி பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமான நிலையில் ராமதாஸ் பாமக கூட்டணி குறித்தான முடிவுகளை அறிவிக்காமல் உள்ளனர். அன்புமணி என்டிஏ கூட்டணியில் இருப்பதால் அங்கு செல்ல ராமதாசுக்கு விருப்பம் இல்லை எனவும், இதனால் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டன. இந்நிலையில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இதுகுறித்து முக்கிய கருத்தொன்றை தெரிவித்திருப்பது அரசியல் களத்தில் உற்று கவனிக்கும்படியாக மாறியிருக்கிறது. புதிய தலைமுறைக்கு சமீபத்தில் பிரத்யேகமாக அளித்த பேட்டியில் பேசிய திருமாவளவன், திமுக கூட்டணியில் ராமதாசின் பாமகவை சேர்த்தால் விசிக கூட்டணியில் இருந்து வெளியேறும் என வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். பாமகவை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என நாங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டோம். அது திமுகவின் உரிமை. ஆனால் விசிகவின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் பேசியதை தற்போது காணலாம். அவங்க மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிராக பரப்புனாங்க. இவங்க சாதியின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை தலித்துகளுக்கு எதிராக பரப்புனாங்க. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற அந்த உத்தியை கையாண்ட காரணத்தினால் நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரால் சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பை விதைத்து பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய நிலையான பகையை வளர்க்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளோடு எந்த காலத்திலும் நாங்கள் தேர்தல் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டோம். இந்த கட்சிகள் இடம்பெறக்கூடிய அணியிலும் இடம்பெற மாட்டோம் என்று ஒரு முடிவை நாங்கள் ஏற்கனவே எடுத்துவிட்டோம். இன்றைக்கு நேற்றுக்கு எடுக்கவில்லை. அந்த முடிவை எடுக்கிற சுதந்திரமும் உரிமையும் அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க நாங்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. திமுக ஒரு முடிவை எடுத்தால் அது எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் அதிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. அவ்வளவுதான். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம், நாங்கள் அவ்வப்போது வருகிற தேர்தலுக்காக நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய கருத்தியல் சார்ந்த பயணத்தில் நம்பகத்தன்மையை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். அந்த கிரெடிபிலிட்டி என்கிற நம்பகத்தன்மையை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம். அவ்வளவுதான்.